Hello friends, இந்த வீடியோல நம்ம கீபோர்ட் பிளேயிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸசைசஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். ஸோ 3 எக்ஸசைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 5 ஃபிங்கர் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து இங்கே வரைக்கும் நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயும் நீங்கள் ஃபுல்லாக இந்த சி வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் ரைட் ஹேண்டில் பண்ண அதே தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டேவ்ஸ். அதாவது ஆக்டேவ்ஸ்னால் என்னென்னா சிலேருந்து ஆரம்பித்து 8th கீ நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8th கீ அகெயின் சி தான். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆக்டேவ்ஸ்னு இந்த எக்ஸசைஸ்க்கு பேர். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி. தேர்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து குரோமேட்டிக் ஸ்கேல். அதாவது குரோமேட்டிக் ஸ்கேலில் என்ன பண்ண போகிறோம்னா சிலேருந்து ஆரம்பித்து எல்லா கீயுமே நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அடுத்த சி வரைக்கும். ஓகேவா? 1 ஆக்டேவ் சி குரோமேட்டிக் ஸ்கேல். ஓகேவா? 1 ஆக்டேவ் குரோமேட்டிக் ஸ்கேல். இது இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், அகெயின் தேர்ட் ஃபிங்கர், அகெயின் ஃபஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர். ஸோ ஒன்றா வாசிக்கும் போது இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்பீடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நம்ம இதே எக்ஸசைஸை திருப்பி பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 20 minutes இருக்குது, ஒரு 1/2 hour இருக்குது, நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட லெசன்ஸ் ஆர் சாங்ஸ் ஆர் ஃபிலிம் சாங்ஸ் எது வாசிக்கிறீங்களோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக உங்களோட பிளேயிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஒரே நாளில் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, பட் ரெகுலராக நீங்கள் பண்ண நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்லாம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெசன்ஸ்க்கு போகும்போது உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் அண்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அட்வான்ஸ் லெசன்ஸ்லாம் போகும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாசிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஹேண்ட் வந்து மூவ் ஆகாது, ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேயிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.